கேள்வி இதெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. வரும்போது நான் ப்ளூ அண்ட் ப்ளூ. ஓ ஏன்பா என்ன மறைக்கிற? ரெண்டு பேரும் ப்ளூ அண்ட் ப்ளூல இருக்குமே, எப்படி அப்படி நான் மாத்துவேன் நீ மாத்துவேன் நான் மாத்தினேன். தொல்லை தாங்கலப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதுவுமா என்னுடைய நீங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்துக்கு பார்த்தது. நட்புக்காக மீன்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் நடிக்க போகும்போது. நல்ல ஒரு ஜாலியான யூனிட், ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். பட் வந்து பிரசாந்துக்கு தான் தெரியும், நல்லா ஜாலியாக பேசிட்டே இருக்கும். அப்படின்னாருன்னா அவங்க அப்பா வராருன்னு அர்த்தம். ஸோ மகனாக இருந்தாலும் அந்த இயக்குனர் அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பயப்படுன்றதை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் யார் டைரக்டருக்கு பயப்படுறாங்க? டைரக்டருக்கு தான் பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது 2-3 பஞ்சு ஆளான்னு சொல்லுங்கப்பா. அது வந்து வைரல் ஆகி படம் அந்த கண் தெரியும்ல எல்லாரும். ஸோ நிறைய அனுபவங்கள் அந்த படத்தில். யோகி பாபு, ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சசின்னு தான் பேர் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை விட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ தான் பார்க்குறேன், எல்லாரையும் சாப்பிட்டு போகிற தான் வனிதா சொல்லிச்சு, சார் என்ன சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நினச்சேன், நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. டேரன் சார் ஒரு ஷார்ட்டில் நடிச்சிருக்காரு கொண்டிருக்கு. அப்படி அந்த ஒயிட்டு முடிக்கும் அதுக்கும் அப்போ ஃபாரினர் மாதிரி அப்படி ஒரு லுக்கு. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும். ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும். ஒரு சக்ஸஸ் பார்ட்டி இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக என்ன பேச கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டேன். சார், ஆல் தி வெரி பெஸ்ட் த ஹோல் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மூலிமா எல்லா ஏரியாவும் ஓடிடி அவனும் போட்டி போட்டுட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். ஐம் சாரி டு ஸ்பிளிட் த சீன்.